Hey guys, I'm Shyamke. Welcome back to another video. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட் 2024 பற்றி பேசியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யூனியன் பட்ஜெட்ஸ் 2024 to 25 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக பல விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல, ஒரு 6 விஷயம் பார்க்க போகிறோம். மீதி விஷயம் எல்லாத்தையும் நான் முடிஞ்ச பிடிஎஃபாக அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி ஒருவேளை அந்த பிடிஎஃப் இல்லைனா ஃபுல் பட்ஜெட் அவங்க அறிவிச்சதுக்கப்புறம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நான் அதை வந்து ஒரு வீடியோ போகிறேன். அந்த வீடியோவில் நான் எல்லா பட்ஜெட்டையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் 2024 to 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இந்தியாவோட டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும், அக்ரிகல்ச்சருக்காக, ரயில்வேஸ்க்காக, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த பட்ஜெட்டை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் பட்ஜெட் அறிவிக்கல. அதாவது இப்போதைக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போதில்லை. ஸோ அதனால் மினிமல் பட்ஜெட் அறிவிச்சிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து ஃபுல் பட்ஜெட்டையும் அறிவிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா 11.1 லட்சம் கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் லாஸ்ட் இயர் இருந்துச்சுல. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் இருக்குது. அதாவது 2,50,000 வரை யாராவது சம்பளம் வாங்கினா அவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்ல வருஷத்துக்கு. ஸோ இப்போ அதை மாற்றி 3 லட்ச ரூபா வரையும் யாராவது சம்பளம் வாங்கினா அவங்க கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சைடில் போடுறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ். ஸோ வந்தே பாரத் ரயில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஃபாஸ்டஸ்ட் ரயில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு ரயில்வே சிஸ்டம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரயில் வந்து நார்மல் ரயிலேருந்து வந்தே பாரத் ஃபாஸ்டஸ்ட் ரயிலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமோ பாரத் அப்படின்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து ஃப்ரான்ஸ் கம்பெனிலேருந்து தயாரித்த ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து செயல்படுத்த போகிறதாகவும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சரி, வீடியோ வந்து ரொம்பவே டிம்மாக இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கா ட்ரை பண்ணுறேன். ஸோ மூணாவதாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்பதி தீதி அப்படின்ற மாதிரி. இது லாக்பதி தீதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூரல் ஏரியாஸ்லாம் நிறைய உமன் இருப்பாங்களா, அதாவது பெண்கள் வந்து சின்ன சின்ன கிராமத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டெவலப் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிராமத்தில் வந்து சில கல்ச்சர்ஸ், சில கஸ்டம்ஸ், ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக லாக்பதி தீதி அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து லோனாக கொடுக்க போகிறாங்க. அவங்க வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்க தனியாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லோன் மாதிரி 1 லட்ச ரூபாய் எல்லா உமனுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி பேத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. நாலாவதாக பார்க்க போகிற விஷயம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து 300 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் இல்லை, கிட்டத்தட்ட 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுன்னு நினைக்கிறேன், 10 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டு, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 300 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து மாதம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ 5th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பல என்வரான்மெண்ட் லாஸ், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது ஹீட் அதிகமாகுது. நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, குளோபல் வார்மிங் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில திட்டங்கள் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சில திட்டங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ 6வது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ்லேருந்து இன்னும் ஃபியூச்சர்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவிலேயே செயல்பாடுக்கு ஏற்படுத்த போகிறாங்க. அதாவது மற்ற நாடுகளில் அது வந்து இப்போயும் செயல்பாட்டில் இருந்தாலும், இந்த மாதிரி டெஸ்லா அந்த மாதிரி கம்பெனிகளில் வந்து யூஎஸ்லலாம் இருந்தாலும் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கம்பெனிகள் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதை வந்து மாற்றி அமைச்சு கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டு இப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம் பெட்ரோல் டீசலுக்கு நம்ம பெட்ரோல் பங்க் கேள்விப்படுவோம். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. நம்ம என்வரான்மெண்ட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க, அட்மாஸ்பியர் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம், டெக்னாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியல. ஸோ ஏன்னா இருட்டு வேறு ஆயிடுச்சு. நான் மெயினான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு, உமனோட பாதுகாப்புக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு தடவை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா டிம் ஆகிடுச்சு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது ஒரு சாரி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த லேட்டாகி நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.